இங்க ஒருத்தவங்க தலையில இருந்து பூ விழுகிறத பார்த்து இந்த பொண்ணு அதை வேகமா ஓடி போய் எடுக்கிறா. அதை வச்சு இவன் என்ன பண்றான்னு பின்னாடி இருக்க அவள் அவர் பார்த்துக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு புரியுது இவளுக்கு பூனா ரொம்ப பிடிக்கும்னு. இவன் உடனே ஓடி போய் டிராபிக்ல நிக்கிற வண்டிங்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கலெக்ட் பண்ணி அந்த காசை எடுத்துட்டு ஒரு பூக்கடைக்கு போறான். அவன் கிட்ட இருக்க மொத்த காசையும் வச்சு அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மல்லிகை பூவை வாங்கிட்டு அந்த பொண்ணை தேடி போறான். பார்த்தா அந்த பொண்ணு பக்கத்து சிக்னல்ல தான் ஒருத்தர் கிட்ட காசு கேட்டுட்டு இருக்கா. கரெக்டா ஒரு காசு கொடுக்கும்போது அதே சமயம் இவனு பூவை கொண்டு வந்து நீட்ட ரெண்டுத்துல எது முக்கியம்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு கடைசியா வெங்கிட்டு இருந்த பூவை வாங்கிக்கிறா. அப்பன்னு பார்த்து ரெட் சிக்னல் போட்டுறாங்க. அப்ப பக்கத்துல நின்ன கார்ல இருந்த ஒருத்தர் இவ கையில பூ இருந்ததை பார்த்துட்டு விக்கிறதுக்காக தான் வச்சிருப்பான்னு நினைச்சு கையில இருக்க பூ எவ்வளவுன்னு கேக்குறாரு. இவ பதட்டத்துல 100 ரூபாய் சொல்லிடுறா. சோ அவரும் இவ சொன்ன காசை கொடுத்துட்டு பூவை வாங்கிக்கிறாரு. இத பார்த்து இன்னொரு பையனும் தன்னோட காதலிக்கு பூ வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சு அந்த பொண்ணு கிட்ட பூ எவ்வளவுன்னு கேக்குறான். அவன் கிட்டயும் 100 ரூபாய் சொல்லி மிச்சம் இருக்க பூவையும் வித்தறா. இப்ப அந்த பூவை அதிக காசுக்கு வித்த சந்தோஷத்துல இந்த பொண்ணு துள்ளி குதிச்சு வீட்டுக்கு போறா. அங்க போனதுக்கு அப்புறம் தான் இதுக்கு முன்னாடி சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் எடுத்து காமிச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பூக்கடை வைக்கலாம்னு பிளான் போடுறாங்க. சோ மறுநாளே பிளான் பண்ணது போலவே நீட்டா 2 பேரும் ட்ரெஸ் பண்ணி பூக்கடையும் வச்சிடறாங்க. இந்த பொண்ணு சிக்னல்ல போய் பூ விக்க அந்த பையன் கடையை பார்த்துக்கன்னு இவங்க லைஃப சந்தோஷமா ஆரம்பிக்கிறாங்க.